ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு குட் கான்வர்சேஷனலிஸ்டா ஆகலாம். 5 tips இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshine ஓட இங்கிலீஷ் கத்துக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, first of all, ஒரு conversationalist நான் ஏன் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். Why do we need powerful conversational skills? ஏன்னா create an effect on people you meet. Obviously இப்போ நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஒருத்தர்கிட்ட அப்படின்னா உங்களை பற்றி அவங்க யோசிப்பாங்க, அவங்க நினச்சிருப்பாங்க, ஓகே இந்த சுச்சுவேஷனில் அவங்க இது நடந்தது அப்படின்னு சொன்னாங்க, அதே மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு நடந்தது அப்படின்னு கூட ஒரு ரிலேஷன் வரலாம். ஆர் நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பேசுகிற அந்த டோனாக இருக்கலாம், ஆர் நீங்கள் சொல்கிற அந்த விஷயமா இருக்கலாம். ஒருத்தரை அதை அஃபெக்ட் பண்ணோம், அவங்க உங்களை பற்றி நினச்சிப்பாங்க and they would like to talk to you. So you want to create an effect. So it's necessary. Okay, next, do better at work or in business. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு குட் கான்வர்சேஷனலிஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களோட திருப்பியும் அவங்க ஃபோன் பண்ணி உங்ககிட்ட அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணணுன்னு இருக்கலாம். ஆர் உங்களோட எக்ஸ்பர்டீஸ் அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸில் எடுத்துகிட்டு வரணுன்னு ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஆர் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு இது ப்ரொஃபஷ்னலாகவும் நிறையா ஹெல்ப் பண்ணோம். கான்டாக்ட் பில்ட் பண்ணோம். கான்டாக்ட் பில்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பிஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ that is why another reason it's important. And of course, if you like somebody, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, அவங்களோட நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சாதான் அவங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு. சினிமா மாதிரி நம்மளை யாரும் ஸ்லோ மோஷனில் காமிச்சோ இல்லை மணி அடிச்சோ லைட் அடிச்சோ அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒருத்தரை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்க போது கூட நம்ம ஒரு கான்வர்சேஷன் அவங்களோட பில்ட் பண்ண போது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம சொல்கிறது இவங்க கேட்குறாங்க, அவங்க சொல்கிறதும் எனக்கு கேட்கணும்னு தோணுது அப்படின்னு இருக்க போது அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகும். ஸோ பர்சனல் லெவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் லெவலாக இருக்கட்டும், ஆர் ஜென்ரலாக ஒரு இம்ப்ரெஷன் ஒருத்தர் மேலே க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னது, பி க்யூரியஸ் அண்ட் நாட் ஜட்ஜ்மெண்டல். அதாவது நம்ம ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த ஸ்டோரியில் நம்ம க்யூரியஸாக இருக்க போது நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம அவங்க சொல்கிறத நிதானமாக ஒழுங்காக கவனித்து கேட்குறோம். கரெக்டாக? ஸோ யூ கெட் இன்வால்வ்ட் இன் தேர் ஸ்டோரி, இன் தேர் ஸ்டோரி. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம ரொம்ப கவனித்து கேட்குறோம். ஸோ தட் இஸ் ஒன். அப்போ கேட்க போது என்ன ஆகுது, நம்மளுக்கு அவங்களோட ஸ்டோரியில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் தானாகவே, ஓகே இது நீ சொன்னியே, இது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, உனக்கு அப்போ அவ்வளோ வயசு தான் ஆச்சா. ஸோ தட் கிரியேட்ஸ் மோர் ரூம் ஃபார் கான்வர்சேஷன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி க்யூரியஸாக இருக்கீங்க அவங்க சொல்கிற ஸ்டோரியில். நெக்ஸ்ட், ஆப்வியஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சில டைம்ஸ் நம்ம பேசப்போது ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசப்போது அவங்க வேறு ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை கீழே பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது பேசுறதுக்கு நான் வேறு யார்கிட்டயோ போய் பேசிக்கலாம், இல்லை நான் மெசேஜே பண்ணியிருப்பேன், மதிச்சு நான் இங்கே வரேன், அவங்க என்னை பார்க்கக்கூட இல்லை, அது என்ன அவ்வளோ ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்துடும். ஸோ யாராவது உங்ககிட்ட பேசப்போது தயவு செய்து அந்த ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அண்ட் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்களோட டைமை ஒதுக்கி வச்சு உங்களுக்கு அந்த டைம் கொடுத்து உங்களோட பேசணும்னு அவங்க வராங்க. ஸோ அவங்க பேசப்போது நம்ம அவங்க சொல்கிறத கேட்குறோமா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒன்று ஓகே ஆமாம் புரியுது, ஆர் ஏதாவது ஒரு கண்ணை மூடி நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன் அப்படின்னு தலையாட்டி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அவங்களுக்கு காமிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் புரியும் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்குது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் தி எனர்ஜி. இப்போது ரொம்ப என்த்துவாக ஒருத்தவங்க ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் சொல்ல போது சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல போது செம்ம டர்ன் ஆஃபாக இருக்கும். அவங்களுக்கு என்னடா இது நான் சொல்லாமே நான் போயிருப்பேன் அப்படின்னு ஒரு இது வரும். இல்லை கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசின போது நீங்கள் ஹை எனர்ஜியில் ஜெனிலியா மாதிரி குதிச்சிங்கன்னா அவங்களால அது தாங்கவே முடியாது. அப்பா எனக்கு இந்த கான்வர்சேஷன் இவங்களோட பேசவே வேணாம், நான் வாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ மேட்ச் தி எனர்ஜி. அவங்க உங்ககிட்ட எப்படி அந்த விஷயத்தை கொண்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த எனர்ஜி அந்த டோனை நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணி
பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்வர்சேஷனும் ஸ்மூத்தாக போகும் and it makes sense. So meet them where they are at. Don't sway from the topic they wish to discuss. அவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல வரப்போது எப்பயுமே நடக்கிற ஒரு இது என்னன்னா, இப்போது நம்ம ஏதாவது பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாபிக் நம்ம ஆரம்பிப்போம், ஆனால் அந்த டாப்பிக்கை வந்து முடிக்கவே மாட்டோம். அங்கேருந்து வேறு டாபிக் போயிட்டு வேறு எங்கேயோ போயிட்டு திடீர்னு ரியலைஸ் பண்ணுவோம், இந்த டாபிக் நம்ம எப்படி வந்தோம், இங்கே தானே ஆரம்பித்தோம் அப்படின்னு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம பேச வேண்டிய விஷயத்த மறந்து வேறு எங்கேயோ போயிட்டோம். இது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான். பட் அவங்க ரொம்ப பர்டிகுலராக அந்த டாபிக் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்னு வரப்போது நீங்கள் அந்த டாப்பிக்லேருந்து டீவியேட் ஆகாமல் அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் அவங்களோட வந்து கான்வர்ஸ் பண்ணிங்கன்னா it will be nice இல்லையா? பிகாஸ் அவங்க அது சொல்லணுன்னு தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனை விட்டு அந்த டாப்பிக்கை விட்டு நீங்கள் வேற ஒரு கான்வர்சேஷன் போயிடாதீங்க. டோன்ட் சவுண்ட் லோ இஃப் சம்மன் ஆஃபர்ஸ் ஹை எனர்ஜி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனர்ஜியை மேட்ச் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஹை எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்காதீங்க. ரொம்ப ஒரு மிட் டோனில் வந்து அவங்க ஏதோ மேபி ஏதாவது சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண வரப்போது ரொம்ப ஹை எனர்ஜி அன்னெசரியாக என்து ஆகாதீங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷைன் 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. capshine.com இல்லை கேப்ஷைன் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 day ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்கள் இங்கிலீஷை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கான இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ தயவுசெய்து போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மிரர்னா என்ன? இப்போது நான் வந்து உங்ககிட்ட பேச போது நான் சில ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். சில மேபி ஒரு காமெடி ஏதாவது நடந்திருக்கலாம். அந்த காமெடியில் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது நான் உங்களுக்கு சொல்லலாம். நம்ம பேச போது நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தில் அந்த விஷயங்களோ இல்லை நான் பண்ணுற இந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் வந்து கொஞ்சம் என்னை வந்து மேட்ச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்களுக்கு நம்மளோட வைப் புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பேசிக்லி தட் க்ரீப்பியாக பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறது வந்து உங்ககிட்ட சொல்ல போது உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என்ன சொல்லுவேன் அந்த மாதிரி கிடையாது. ஆர் ரொம்ப க்ரீப்பியாக அவங்க சொன்னதெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி அப்படி இல்லை. ஒரு வைப் மேட்ச் பண்ணுறதுக்கு we can do mirror. So try to copy the tone of the person you're talking to, imitate their body language, repeat the words they used while responding in their speech. So that is that. Next என்னன்னு பார்த்தீங்கன்னா, experience it with them. மேபி இது வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. ஆர் ரொம்ப லைக் கோவமான ஆர் செம்ம கடுப்பாக இருந்தது, எனக்கு இந்த விஷயம் நடந்தது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஆர் சம்திங் வெரி லோ. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களோட நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களோட டாப்பிக்கை கொண்டு வந்து டோன்ட் மேக் இட் அபவுட் யுவர் செல்ஃப். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அது நடந்திருந்ததாலுமே நீங்கள் வந்து சொல்லலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க கேட்குற வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களோட டைமை வந்து அவங்க ஸ்டோரிக்காக கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இமேஜின் யுவர் செல்ஃப் இன் தேர் shoes or in their situation and understand, சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. Display genuine emotions and share your feelings about what they told you. அவங்க ஒரு ஷேர் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் வந்து எனக்கு புரியுது அப்படிங்காதீங்க. உங்களுக்கு ஜென்யூனாகவே அது புரிஞ்சு உங்களுக்கு வந்து அது ஹார்ட் ஃபெல்ட்டாக உங்களுக்கு அது தோணுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். Your heartfelt request would lead to better interactions. Obviously இப்போ நீங்கள் வந்து ஜென்யூனாக ஃபீல் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஓகே எனக்கு புரியுது இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க போது அவங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்ற அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ட்ரை டு டாமினேட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஜஸ்ட் கீப் ஸ்பீக்கிங். லிசனிங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து என்னை பேச விடாமல் நீங்கள் டாமினேட் பண்ணி அந்த டாபிக் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது உங்ககிட்ட பேசுறதுக்கு. நான் நினைப்பேன், சரி ஓகே நம்ம டாப்பிக்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஸ்டாப் டாக்கிங். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா லிசன் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு
அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் ஒரு கான்வர்சேஷனாக. குவெஸ்டன் கேட்கலாம், இல்லை எம்பத்தைஸ் பண்ணலாம், இல்லை சஜஷன் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க கேட்கும் போதும் நீங்கள் சொல்லலாம். இஃப் யூ ஃபீல் ஓகே அவங்க கேட்கும் போது நான் சொல்கிறேன், மேபி அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு. ஸோ தட் இஸ் another point. நெக்ஸ்ட் வந்து let them ask about you instead of raving about your accomplishments. நீங்கள் வந்து ஒரு கோல்டு மெடலே வாங்கியிருக்கலாம், ஆனால் அவங்க கேட்க போது அந்த விஷயத்த சொல்லுங்கள். நீங்களே இப்போ நான் அந்த விஷயத்தை வந்து நான் கோல்டு மெடல் வாங்கினேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணது மேபி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். அது நீங்கள் எப்படி கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்கன்றதும் ஒரு விஷயம் தானே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ask about them so they feel connected to you. அவங்கள பற்றி கேளுங்க. எப்பயுமே இன்னொருத்தரை பற்றி கேட்டு அவங்க சொல்கிறது நீங்கள் லிசன் பண்ணிங்கனாலே யூ கேன் பிகம் அ குட் கான்வர்சேஷனலிஸ்ட். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி 30 day ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.